கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்துக்கு பயப்படவே தேவையில்லை, விக்கினத்துக்கு பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நீங்க ரொம்ப பயந்துட்டு, ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு ஈவினிங்குள்ள என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருக்கிறீங்களா? இந்த பயம் கொடூரமானதுங்க. இது உயிரையே போக்கிடும். பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவியை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? பயத்தை அவர் கொடுக்கலன்னா பின்ன யார் கொடுத்தா? சாத்தான். இந்த சாத்தான் கொடுத்த பயம் நமக்கு வேணாம். சாத்தான் எது கொடுத்தாலும் நமக்கு வேணாம். கோடிக்கணக்கில் ரூபாய் கொடுத்தா கூட வேண்டாம். ஏன்னா அது சாத்தான் கொடுத்தது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது நிரந்தரம். அது மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். பயம் மனசை கலக்கும். பாருங்க, அந்த பயம் வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக ஒரே ஒரு காரியம் மாத்திரம் பண்ண, எனக்கு செவி கொடு. செவி கொடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியறத தான் அவர் செவி கொடுக்கணும்னு சொல்றார். இந்த செவின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம கேட்கறதுனால தான் விசுவாசம் பெருகுங்கிறது வருது. அதுவும் காது தான். காதுல நம்ம கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நம்ம அதை விசுவாசிச்சு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது பாருங்க, நம்ம விக்கினமின்றி வாழலாம். எந்த ஆபத்தும் நமக்கு வரவே வராது. பாருங்க, எப்படி உள்ள சூழ்நிலைனாலும் அது நம்மளை தாக்காது. எங்க சர்ச்சில் ஒரு தம்பி டிரைவரா இருக்காரு. அவரு இந்த சுனாமி வந்த டைம்ல ஒரு 4 பசங்க காரை வச்சுட்டு அவங்க அந்த நாகப்பட்டினத்துல இருக்கிற அந்த பீச்சுக்கு போய் அங்க கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவங்க அங்க போய் நிக்கிறாங்க. நின்றுட்டு அந்த 4 பாய்ஸும் கேக்க மறந்துட்டு அவங்க அந்த தண்ணியை பார்த்தோன்னே குதிச்சு ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. இவரு இந்த காருக்குள்ளே இருந்துட்டு தம்பி தம்பின்னு கூப்பிட்டா கேட்கல அவங்களுக்கு. கொஞ்ச நேரத்துல பாருங்க சுனாமி வந்துருச்சு. ஒரு 8-8:30 மணி இருக்கும். சுனாமி பயங்கர வேகத்தோட ஆக்கிரமிச்சுட்டு வந்துச்சா. வந்ததுல இந்த காருக்குள்ள இருக்க கேக்கு சரி, காரு சரி, இவர் வெளியில வந்துட்டாரு. இந்த டிரைவர் தம்பி தம்பின்னு கூப்பிட்டுட்டு வெளியில வந்தாரா, அதோட அந்த அலை அடிச்சதுல இவரை தூக்கி கொண்டு போய் அந்த அலை அங்க இருக்கிற ஒரு பனைமரமோ தென்னை மரமோ தெரியாது, ஷுட் பி பனைமரத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. அவரு அதை பிடிச்சிட்டு அப்படியே பயந்து போய் பாக்குறாரு. அந்த பசங்கள் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுட்டு போறத கண்ணால பார்த்திருக்காரு. காரை உருவி தள்ளிட்டு போயிடுச்சு. காரையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. பயங்கரமான அந்த சுனாமி வந்தது டிசம்பர் 26ஆம் தேதி. பாருங்க, அந்த வருஷத்துல அப்படி ஒரு சோகம் நடந்ததை கண்ணு முன்னாடி அந்த டிரைவர் அண்ணன் பார்த்து, அதுக்கப்புறம் மெதுவா மரத்துல இருந்து எல்லாமே அடங்கின பிறகு இறங்கி அவர் சர்ச்சில் சாட்சி சொன்னார். இன்னைக்கு தேவன் என்னையும் உயிரோட வச்சிருக்காரு. 4 வாலிப பசங்க அப்படி உயிரோட்டமா இருந்து நல்லா ஆடி பாடி கொண்டாடிட்டு வந்தாங்க. காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் அந்த இதுக்கு தண்ணி கிட்ட வந்துட்டோம். அப்புறம் அந்த கேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது தான் நானும் கேக் எடுத்து கொடுக்கலான்ட்டு இருந்த நேரத்தில் தான் சுனாமி ஒரு 8:30 மணி வாக்கில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு? நீ விக்கினம் இல்லாம, அதாவது உனக்கு பயம் திடீர்னு ஒரு சடன் சேஞ்ச், ஒரு சடன் ஆக்சிடென்ட், ஒரு சடனா வருது, சடுதியில வருது ஒரு ஆபத்துன்னு சொன்னா அதுக்கு கூட நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுத்தா போதும், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். நீ கீழ்ப்படியாம இருந்து எனக்கு விரோதமானதெல்லாம் செஞ்சினா உனக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு 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 திக்குன்னு தான் இருக்கும். உனக்கு பயம் இருக்கும், எல்லாத்த குறிச்சும் பயம் இருக்கும். ஆனா நீ ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா நீ பயப்படவே தேவையில்லை. இந்த ஆபத்தா இது எனக்கு சேராது. இந்த ஆபத்து வரும், உலகத்துக்குள்ள வரும், எல்லா பக்கமும் வரும், ஆனா என்கிட்ட வராது. 91ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது பாரிசத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
நீ அந்த தீமை செய்கிறவங்களுக்கு நடக்கிறத நீ பார்ப்பன்னு சொல்கிறார். தீமை செய்கிறவங்க தான் மரிச்சு போகணும். தீமை துன்மார்க்கனை கொல்லும்னு சொல்லி போட்டிருக்கு. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். இந்த வசனம்லாம் எவ்வளோ நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடவுள் எப்படி நீதிமான்களையும் நல்லவங்களையும் அவருடைய பிள்ளைங்களையும் பாதுகாக்கிறாருன்னு. இது ஒரு பாதுகாப்பின் வசனம் பாருங்க. விக்கனமும் வராது, ஆபத்தும் வராது. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அந்த எல்லா பயத்துக்கும் நம்ம நீங்களாக்கி நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கும்படி வாழ்க்கையில அவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எதை குறித்து உள்ள பயம் ராஜா? ஆண்டவரே, நம்ம மரித்துருவோமாங்கிற பயம், ஒத்தையில தனிமையில விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயம், வாழ்க்கையில இனிமே எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு பயம், எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது, என்னோட கடன் பிரச்சனை என்னை நசுக்குதுங்கிற பயம், எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு இவ்வளோ வயசாயிட்டே போகுதுங்கிற பயம், இன்னும் குழந்தை பிறக்கலையே, என்னை தள்ளி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என் ஹஸ்பண்டுக்குங்கிற பயம், இது எல்லாமே வாழ்க்கையில எல்லாருக்குமே வரக்கூடிய பயம்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுத்தா நீ இந்த பயப்படவே வேண்டாம், உனக்கு ஏற்ற காலத்துல நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன், சரியான நேரத்துல உனக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன், எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நாங்க விக்கினமின்றி, நாங்க எந்த ஆபத்தும் இல்லாம சந்தோஷமா சமாதானமா வாழ்றதுக்கு கிருபை பாராட்டி இருக்கீங்க. அதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பயத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த பயத்தின் ஆவியை நாங்க விரட்டுகிறோம் ராஜா. யாரெல்லாம் நசுக்கிக்கிட்டு இருக்குதோ அவங்க கிட்ட அங்க சொல்றோம், இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்டுகிறோம். இந்த பயம் ஆண்டவர் கொடுத்ததல்ல, இது உனக்கு தேவையே இல்லை, இது வேண்டாம், வெளியே போ என்று சொல்லி நாங்கள் விரட்டுகிறோம். அப்பா, அந்த கோவிட் சீசன்ல அப்பா ஆண்டவரே, பேனிக் அட்டாக்குங்கிற சொல்லக்கூடிய அந்த பயத்தின் நிமித்தம் நமக்கும் கோவிட் வந்துருச்சோங்கிற ஒரு பயத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா சிக்கி அந்த பயத்தின் நிமித்தம் செத்தே கூட போயிருக்காங்க. ஆனா நீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட பயத்தெல்லாம் கொடுக்காத தெய்வம். நீங்க சமாதானத்தை, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெருக செய்கிற தெய்வம். ஆசீர்வதிங்க ராஜா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all, and thank you friends for watching this video.